ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். இன்றைக்கி ரிவோக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா எதில் நடக்குது அப்படின்னா பைனான்ஸ் ஆப்பில் தான் நடக்குது. ஸோ பைனான்ஸ் ஆப்பில் வச்சு தான் நம்ம இந்த ஏர்ட்ராப்பே பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்ஃபார்மாக எல்லாருக்குமே ரிவார்டு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பைனான்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா பாலிஹைட்ரா அப்படிங்கிற மாதிரி ஏர்ட்ராப் பண்ண முடியாது. ஜாயின் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு $15 $21 வரைக்குமே எல்லாருக்குமே கிடச்சிது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட லிஸ்ட்டா அப்படிங்கிற ஏர்ட்ராப் வந்து கண்டக்ட் ஆச்சு. ஸோ பார்க்காம விட்டுட்டோம். இப்போ நேற்று தான் லிஸ்ட் ஆச்சு. ஜாயின் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா $23 $30 வரைக்குமே எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே கிடச்சிது. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 10 அக்கௌண்ட் 12 அக்கௌண்ட்லாம் போட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு $300 $350 ஏர்ன் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரிவார்டு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களால் இன்ஸ்டண்ட்டாகவே செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும் அப்படின்றதும் தெரிஞ்சுங்க, சரிங்களா? சரி, இதை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைனான்ஸ் ஆப் அப்படிங்கிறது வேணும். ஸோ இதில் வச்சு மட்டும் தான் நம்மளால் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபீஸும் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பலாம் தேவைப்படாது. ஒரு $1/2 $1 அது போல தான் தேவைப்படும், ஓகேவா? ஸோ இதுவே அதிகம் தான். ஸோ எதுக்காக இவ்வளோ தேவைப்படுதுன்னா நம்ம இது வந்து டெய்லி செக்இன் மூலமாக மட்டும் தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வேறு எந்த ஒரு ரிசோர்ஸஸும் கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த செக்இன் பண்ணுறதுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஒவ்வொரு செக்இனுக்கு பார்த்தீங்கன்னா $0.01 சம்திங் தேவைப்படும், ஓகேவா? ஸோ இந்த ஏர்ட்ராப் வந்து என்ன எவ்வளோ நாள் நடக்குது அப்படின்னு தெரியல. நேற்று தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க, ஓகேவா? ஸோ டெய்லி நம்ம செக்இன் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு ஏர்ட்ராப்ன்றது கிடைக்க போகுது. எவ்வளோக்கு நம்ம பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கான அமௌண்ட்டும் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க, சரியா? முதல் விஷயம், உங்களோட பைனான்ஸ் ஆப் வந்து மேக்ஸிமுக்கு அப்டேட் பண்ணிங்க. அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணிங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்படி பண்ணணும்னு தெரியலனா ஜஸ்ட் உங்களோட VPN ஆன் பண்ணிங்க. ஆப்புக்குள்ளே போயிட வேண்டாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌசரில் பைனான்ஸ் மட்டும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் போனீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளேயே அவங்களோட அஃபிஷியல் லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அதில் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ண முடியாது, ஓகேவா? சரி, இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வேணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.5 அல்லது $1 இருந்தாலே போதும். ஆனால் இதிலேருந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாலெட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வித்ரா வந்து $3 அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா? நம்ம இங்கேருந்து அதனால் $3க்கு தான் வித்ரா எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இடத்துல கேட்கலாம், என்ன ப்ரோ பைனான்ஸ் ஆப்பில் தான் பண்ணணும்னு சொன்னால் இப்போ நம்ம வாலெட்டுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க. பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சர்னு ஒன்று இருக்குது, வாலெட்டுன்னு இன்னொன்று இருக்குது, ஓகேவா? ரெண்டுமே ஒரே இதில் இருந்தாலும் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதுலேருந்து அது கொண்டு போகிறதும் அதுலேருந்து இது கொண்டு போகிறதுக்கும் நம்ம தனித்தனியாக தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ பைனான்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பையோ செல்லோ வந்து $5 தான். அதுக்கு கம்மியாக நம்ம பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த ட்ரேட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே வந்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? இதுக்குள்ளே வந்துருங்க. இதில் உங்களால் $0.5 இருந்து எவ்வளோ டாலர் வேணாலும் பை பண்ணிக்கலாம். மினிமம் எவ்வளோ வேணாலும் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த சர்ச் பாரில் BNB அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன காயின் இருக்குது, எந்த காயின் வச்சு வாங்க போகிறீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. ரெண்டாவது BNB அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0.0051 ஆர் 52 அப்படின்றத போட்டுங்க, ஓகேவா? மினிமம் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 0.005 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ப்ரிவியூ கன்வர்ஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கன்வெர்ட்ன்றதை கொடுத்துருங்க. கன்வர்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா BNB வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா Web3 அப்படின்னு இருக்கும், ஓகேவா? இதுக்குள்ளே வந்துருங்க. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு மேனேஜ் டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? கீழே இருக்கும், ஒரு நிமிஷம். இந்த இடத்துல மேனேஜ் டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்கும், இதுக்குள்ளே வந்துருங்க. இந்த சர்ச் பாரில் BNB அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த BNB மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். நம்ம வந்து OPBNB கொண்டு வரணும், ஓகேவா? ஸோ இதை வந்து கொண்டு வரணும். மெயினாக பார்த்துங்க OPBNB அப்படின்னு இருக்கும். இது வந்து எனக்கு 2வது ஆப்ஷனில் இருக்குது, எனபிள் பண்ணதுனால. ஸோ உங்களுக்கு உள்ளே வரும்போது இது 3வது ஆப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனில் BNB செயின் இருக்கும், 2வது ஆப்ஷனில் எத்தீரியம் இருக்கும், 3வது ஆப்ஷனில் தான் OPBNB இருக்கும் அப்படின்றத மெயினாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் நீங்கள் OPBNB வந்து ஆன் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுதான் OPBNB, ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிசீவ் அப்படின்னு இருக்கும், இதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுக்கு போயிருங்க, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல அந்த BNBன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வித்ரா கொடுத்துருங்க. கிரிப்டோ நெட்வொர்க்கு இதில் வந்து அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெட்வொர்க் இருக்குது பாருங்கள், இதான் மெயினான விஷயம். இதில் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு OPBNB அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மினிமம் வித்ரா 0.005 அப்படிங்கிறத, ஓகேவா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. மேக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு வித்ரா கொடுத்துருங்க. நான் வித்ரா பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம்.
ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வெப்3க்கு வந்து திரும்ப வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதாக ஜாயின் என்ன 1 மில்லியனா 1 பில்லியனா ரிவர்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், கனெக்ட் அப்படின்றத வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல சைன்இன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட் அப்படின்றது கேட்பாங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத பண்ணிடுங்க. ஸோ இந்த இன்வைட் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் மார்க் வந்துடும். ஸோ இப்போ நமக்கு பண்ண வேண்டிய 2 வேலை என்னென்னா, ஃபஸ்ட் வந்து அவங்கள ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் பைனான்ஸ் வாலெட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்விட்டர் வந்து கூப்பிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்விட்டர் வந்து லாகின் பண்ணிக்கோங்க உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை. ஸோ ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல உங்கள் ட்விட்டரோட ஹேண்டில் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ இது எப்படின்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ உங்கள் ட்விட்டருக்குள்ளே வந்துடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். ஓகே, இதான் உங்களோட ட்விட்டரோட ஹேண்டிலு. ஸோ இதை வந்துட்டு அப்படியே இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்மிட் மாதிரி அர்த்தம். ஸோ இது பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த 24 ஹவர்ஸில் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான இந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செக்இன் அப்படின்றத பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ செக்இன் அப்படின்றத கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த வச்சு ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. OPBNB வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை லீனியா அப்படின்ற டோக்கன் வச்சு பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நம்ம OPBNB வச்சே பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் கொஞ்சம் ஃபீஸ் கம்மி அப்படின்றதுனாலையும் ஈஸிங்கிறதுனாலையும் ஓகே, அது மட்டும் தான் நம்ம வித்ட்ராவும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால OPBNB வச்சு ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ட்ரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த 10 பாயிண்ட் அப்படிங்கிறது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து செக்இன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாள் செக்இன் பண்ணுறதுக்கும் பாயிண்ட்ஸ் வந்து 10, 20 அப்படின்ற மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏர்ட்ராப்பில் டோக்கன்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா. இதில் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணனாலும் அப்படின்னா கூட அந்தளவுக்கு அதிகமாக கிடைக்கல. ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரெஃபருக்கு 5 பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ரெஃபர்லேயும் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் ரெஃபர் பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களால் முடிஞ்சால் பண்ணிக்கங்க. ஓகேவா, அவ்வளோதான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த செக்இன் மூலமாக அதிகமாக ஏர்ன் பண்ண பாருங்கள். ஸோ ஆனால் இந்த ஏர்ட்ராப் வந்து எவ்வளோ நாளில் எண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கொடுக்க காணோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 100 மில்லியன் டோக்கன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ இதை வந்து எவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அதன் அடிப்படையில் வந்துட்டு ரிவார்டை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால் வந்து டெய்லி பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த செக்இன் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் இது வந்து வித்ட்ராவல் வரும்போது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் செல் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய்.